உங்களையும் கூட கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களையும் கூட இந்த வருஷத்தில் மேன்மைப்படுத்துவார். எப்படி மோசேக்கு பயந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் உனக்கும் பயப்படும்படியாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே இந்த வாக்குத்தத்தத்தை யோசுவாவுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அப்ப யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் அப்ப என்னோடு கூட இருக்கணும் அல்லவா? எப்படி ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டு யோசுவாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கனத்தை கொடுக்கணும், மேன்மையை கொடுக்கணும்? யோசுவா மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எப்படி ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி மேன்மைப்படுத்தினாரே யோசுவாவை, அப்ப என்னையும் கூட கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரா? நிச்சயமாய் மாற்றுவார். யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வருஷங்கள் ஐயா, அந்த 25 வருஷத்துல நான் எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவர், கர்த்தர் தழைக்க பண்ணுகிறவர், கர்த்தர் கட்டி எழுப்புகிற தேவன், கர்த்தர் மேய்ச்சல் காட்டி நடத்துகிற தேவன். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லா இடங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ அந்த என்ன பண்ணணும் ஐயா? இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 3 அனுபவங்களை நாம் வேகமாய் நம்ம தியானித்து கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோசுவா முதலாவதாக ஒரு நல்ல யுத்த வீரனாய் காணப்பட்டார்.